வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே வந்து சேமியா கிச்சடி தான் பண்ண போகிறோம். சேமியா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு பட்டை, ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேண்டாம், ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு மெலிசா நீட் வாக்கில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு, பூண்டு வந்துட்டு ஒரு 2-3 பூண்டு பல், ரெண்டுத்தையும் நல்லா இடிச்சிக்கோங்க. இடித்து போடணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பெரிய பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா அந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஒரு புதினா ஒரு பொடி போடுங்க. இதிலே நீங்கள் காய் போட்டு செய்கிறதுனால செய்யலாம். நான் ப்ளெயினாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு பேக்கெட் சேமியா தான் நான் போடுறேன். ஸோ நார்மல் சேமியா தான் நம்ம போடுறோம். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்தவொடனே உங்கள் சேமியா வந்துட்டு நான் ஃபுல் சேமியா போடுறேன். ஃபுல் சேமியாவுக்கு ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா தண்ணி கொதித்ததும் சேமியா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. லிட்டு போட்டு மூடி வச்சது கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான சேமியா வந்துட்டு நல்லா அந்த தண்ணியும் இதுவும் கரெக்டாக ஆகிடும். ஸோ சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து சேமியா கிடச்சிரும். ஸோ பசங்க சாப்பிடலன்னா கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.